ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் காஃபி. என்னோட நேம் அஸ்ஃபம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி தான் ட்ராப் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் என்னோட ஹெச்ஆர் வந்து என்ன ஒரு டேர்ம் யூஸ் பண்ணால் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அனதர் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். சார் எனக்கு வந்து மைண்ட் கன்ஃபியூஷனாக இருக்கார். நான் எந்த தப்புமே பண்ணல. கரெக்டாக வாட் கம்பெனிக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருக்கேன். எந்த வித மால் ப்ராக்டிசஸ் எதுவுமே பண்ணல. எந்த வித செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதுவுமே நான் பண்ணல சார். பட் எனக்கு எதுக்கு இந்த டேர்ம் சொன்னாங்க, இதை ரிலேட்டட் நான் ஃபர்தராக போய் எதாவது வாதாடலாமா, எக்ஸ்ட்ரா மேனேஜர் எதாவது குறிமா நான் ரீஸ் பண்ணலாமா, என்ன எதுனா இஷ்யூஸை க்ளைம் பண்ணி கேட்கலாமா, பிகாஸ் என்ன டேர்முக்காக என்னை தூக்குறாங்க, எதுக்காக நான் தூக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இதில் வந்து அவங்க பாலிட்டிசி டேர்ம்ஸ் வந்து நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, அட் எம்ப்ளாயர் எப்போ என்ன நினச்சாலுமே எம்ப்ளாயர் கேன் ஏபிள் டு யூஸ் அவுட் யுவர் ஜாப். இந்த டேவே நினச்சி சப்போஸ் இல்லை தூக்க முடிவு பண்ணால் தூக்கிடலாம். அதுக்கு எம்ப்ளாயருக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம மைண்டில் நிறுத்திக்கணும். ஸோ எம்ப்ளாயர் நமக்கு ஒரு டைம் கொடுக்குறோன்னா மேக் ஷூர் தட் வி ஹேவ் யூட்டிலைசிங் இட் அவுட். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஒரு டேர்ம் கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேனேஜர்கிட்ட உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இதை மெயினாக உருவாக்குனது உங்கள் மேனேஜராக தான் இருப்பாங்க. ஸோ மேனேஜர் உட்காந்து டிஸ்கஸ் இந்த மாதிரி இந்த டேர்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக சடனாக சொல்லும்போது ஐ கான்ட் ஏபிள் டு டூ எனி திங். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட உங்களோட ட்ராபேக் என்னன்னு கேட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுத்து அவர் சாஃப்ட் கார்னராக இருந்து உங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அது ஓகே ஃபைன், நீ ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண பார்க்கலாம், நான் என்ன பார்க்கலாம்னா விரன் குட். ஆமாப்பா, கம்பெனியில் ஒரு சில டைம் பிரச்சனை, ப்ராஜெக்ட் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே மேன் பவர் கம்மி பண்ணுற மாதிரி இருக்குங்கிற டேர்ம் அவரும் யூஸ் பண்ணுறேன்னா, ஸ்டார்ட் சர்ச் ஃபார் த ஜாப். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்கள் மேனேஜர்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டுருங்க. சரி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 4 months டைம் கொடுங்க, ஐ கேன் கம்ப்ளீட் மை ஒர்க். ஆஸ் வெல் அஸ் எனக்கும் வந்து சர்ச் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கணும், கொஞ்சம் வைடர் ரேஞ்ச் தேவைப்படுது, கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாகவே கேளுங்க. பிகாஸ் இவங்க வந்து 3 months நோட்டீஸ் பீரியட் எல்லாமே இருக்கும். பட் சடனாக அட் எனி டைம் இஃப் தே காட் எனி ரீசன் தான் இமீடியட்டாக அவங்க ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இமீடியட்டாக டக்குன்னு உங்களுக்கு குவிட் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சாஃப்ட் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டு அதுக்கு எதுவுமே நீங்கள் மூவ் பண்ணுறது தான் சேஃப். அதை விட்டுட்டு பாலிசியில் இந்த டேர்ம் இருக்குது, நான் இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நான் இது ஆர்கியூ பண்ண போகிறேன், இந்த டேர்ம் யூஸ் பண்ணி நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்களே செல்ஃப் டிஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு உண்டாக்கிறோம். இல்லைப்பா இந்த டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஏதோ அவங்க சைடில் சப்போஸ் என் ப்ராஜெக்ட் சரியாக பண்ணல, இந்த இதெல்லாம் சரியாக பண்ண ஏதோ ஒரு டேர்ம்ஸ் ஹைலைட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஃபுல் அண்ட் ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் தான் ஹோல்ட் ஆகும், உங்களோட லிவிங் தான் ப்ராசஸாக ஹோல்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் அடுத்த கம்பெனி கூட மூவ் பண்ண முடியாது. பிகின்ஸ் ப்ரைவேட் ஜாப்புங்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறது தான் சேஃபர் ஜோன். ஒரு இண்டிகேஷன் கிடச்சிருச்சா அது இன்னும் பாசிபிலிட்டியாக உங்களுக்கான பாசிட்டிவிட்டிங்க எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு அது ரிலேட்டட் மூவ் பண்ணுறது தான் சேஃபர் ஜோன். ஸோ நான் ஒரு சில ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், பாலிசி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் பாலிசி என்ன இருக்குன்னு அப்படி தோண்டி துருவி நீங்கள் கேட்க போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். உங்களை தான் இமீடியட்டாக ஓகே ஃபைன், இதெல்லாம் கேட்குறேன், இதெல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஓகே ஃபைன், அவனை ஹோல்டு பண்ண, இது பண்ண, அது பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போய் டக்குன்னு லே ஆஃப் பண்ணக்கும் சான்ஸ் இருக்குது. டக்குன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஃப்ரீஸ் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை ஃப்ரீஸ் அவுட் பண்ணுறாங்க, பிஎஃப் ப்ராப்பர் கிளியரன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபைனான்ஸ் செட்டில்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லைனா உங்களுக்கு தான் அடுத்த ஜாப் போகிறது பெரிய இஷ்யூஸ் ஆகும். இது மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. ஸோ டோன்ட் டூ தட். சொல்லிட்டாங்கன்னா கிளியர். கொஞ்சம் டைம் பீரியடு கரெக்டாக ஏன்னா இருக்க டைம் பீரியடை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேர் எல்லாமே பேசி கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஜாப் தேடிட்டு பக்காவை மூவ் பண்ண பாருங்கள். அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். வேறு ஏதாவது query இருந்தாலும் you can drop in the comments. Thank you friends.